குரு பூஜை என்றால் நமது குருநாதர் இந்த மனித உடலில் பல கொடுமையான தீமைகளை வென்று தீமைகளை வென்றிடும் உணர்வினை தனக்குள் வளர்த்து விண்ணுலக ஆற்றலை தன்னுள் பெருக்கி அதன் வழி மண்ணுலக வாழ்க்கையில் நஞ்சினை வென்றிடும் இந்த உணர்வினை தனக்குள் வளர்த்து விண்ணுலகில் என்றும் வாழ்ந்து வளர்ந்து கொண்டு உள்ளார். இன்று சாஸ்திரப்படி இன்றைய நாள் வைகுண்ட ஏகாதசி என்பது. அதாவது விண்வெளியில் துருவ மகரிஷிகளின் ஈர்ப்பு வட்டத்தில் ஏகாந்த நிலைகள் கொண்டு ஒளியின் சரீரமாக அங்கே சென்றடைந்த நாள் என்று. ஆகவேதான் அவர் தனக்குள் பெற்று மண்ணுலகில் நஞ்சினை வென்று விண்ணுலகம் சென்றடைந்த அந்த மகிழ்ச்சியின் அருள் சக்தியை நாம் அனைவரும் பெற்று இந்த மண்ணுலகில் வாழும் நாம் எத்தகைய தீமைகள் நம்மை சாடினாலும் அதனை செயலற்றதாக்கி நமக்குள் மெய் ஒளியை பெறும் தகுதி கொண்ட நிலையை மாற்றி அமைப்பதே குரு வழியில். இன்று ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் பட்டால் அந்த பாலின் தன்மை நஞ்சி ஆட்கொண்டு விடுகின்றது. அதிலே பல ஆயிரம் குடம் பால்களை ஊற்றும் போது நஞ்சின் வீரியத்தன்மை குறைந்து பாலுக்கே வீரியத்தன்மை ஊட்டுகின்றது. இதை போன்றுதான் மகரிஷி ஈஸ்வரபட்டாய குருதேவர் இந்த மண்ணுலகில் வாழ்ந்த காலங்களில் தான் கண்டுணர்ந்த உணர்வின் நஞ்சினை வென்று விண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மகரிஷியின் உணர்வை தனக்குள் சேர்த்து உணர்வினை ஒளியாக மாற்றி இன்றும் பேரானந்த பெருநிலை என்ற பெருவீடு என்ற நிலையில் அழியா ஒளி சரீரமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டுள்ளார். ஆகவே இந்த நிலைகளில் இந்த மனித உடல் நின்று வெளிப்பட்டு இன்று விண்ணுலகம் சென்ற அடைந்த நாள் அவர் உடலிலே உருவாக்கிய உணர்வுகள் அனைத்தும் நம் பூமியில் பரவி படர்ந்து கொண்டுள்ளது. இன்று சூரியனின் வெளிப்படும் காந்த புலனறிவு குருநாதர் வாழ்ந்த காலங்களில் பல தீமைகளை வென்ற உணர்வுகள் அவரென்று வெளிப்பட்ட உணர்வுகளை இதே சூரியன் காந்த புலனறிவு கவர்ந்து நம் பூமியில் பலரச் செய்துள்ளது. அவர் விண்ணுலக ஆற்றலை தன்னுள் வளர்த்து அந்த வினரின் தன்மை கொண்டு மண்ணுலகில் வாழும் மக்களுக்கு அவர் காட்டிய வழிப்படி நமக்கெல்லாம் அவர் காட்டிய அருள் வழியை உபதேசித்து உங்களில் ஆழ பதிவு செய்து மீண்டும் அதை நினைகொண்டு நீங்கள் எண்ணும் போதும் இந்த காற்று மண்டலத்தில் கலந்துள்ள நச்சுத்தன்மையை பிளந்து அருள் மகிழ்ச்சியின் உணர்வுகளை நீங்கள் கவரவும் அதை நீங்கள் பெற்று உங்கள் வாழ்க்கையில் அறியாது உங்கள் உடலுக்குள் சென்ற தீமைகளை பிளக்கும் கலந்து அந்த இருள் சூழ்ந்த நிலையை அகற்றி மெய் பொருளை கண்டுணரும் உணர்வின் சத்தை நாமும் அறியலாம், உணரலாம், இருளை அகற்றலாம். ஆகவே மகரிஷி ஈஸ்வரபட்டாய குருதேவர் அவர் எமக்குள் அது பதிவு செய்த அந்த அருள் ஞானத்தை மீண்டும் நாம் நினைவு கொள்ளும் போது
அவரில் எவ்வாறு கண்டுணர்ந்தார் மெய் உலகின் உணர்வை அவருக்குள் கவர்ந்து இந்த உடலான பொய்ப்பொருளின் உணர்வுகளை நீக்கி மெய்ப்பொருள் உணர்வுடன் ஒன்றி இன்றும் அவர் விண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த நிலையை இந்த மனித நிலையை விட்டு இந்த ஆன்மா சென்ற பின் என்றும் பேரானந்த பெருநிலை பெறலாம். அதை பெறச் செய்வதற்கே நாம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று சப்தரிஷி மண்டலங்கள் இருந்து வெளிப்படும் உணர்வின் சத்தை நாம் தியானித்து அதை பெற்று நம்மை சார்ந்தோர் நம்மை குடும்பத்தில் சார்ந்தோர் அனைவரும் இந்த உடலை விட்டு திரும்பி சென்ற நமது குலதெய்வங்களான உயிரான்மாக்களை சப்தரிஷி மண்டலத்துடன் இணையச் செய்து அவர்கள் உடல் பெறும் உணர்வை கரைத்து விட்டு ஆக என்றும் பெறவா நிலை என்ற பெருவீடு பெருநிலை என்ற நிலை அடையச் செய்து என்றும் ஒளியின் சரீரமாக நிலை கொள்ளச் செய்வது யாரோ அவர்கள் அந்த சப்தரிஷி மண்டலங்களின் அங்கத்தினராக நமது குலதெய்வங்களான உயிரான்மாக்கள் அங்கே சென்று அடையப்படும் போது அவர்கள் அந்த சப்தரிஷி மண்டலத்திலிருந்து பெறும் உணர்வினை அவர்கள் வெளிப்படுத்துவதை அவர்களை சார்ந்த உடல் உள்ள நாம் அந்த சப்தரிஷி மண்டலங்களின் அந்த ஒளிக்காந்த சக்தியை நாம் பெற முடியும். இந்த வாழ்க்கையில் இருசூழ்ந்த நிலைகளை நீக்கி இந்த வாழ்க்கையில் நாம் பொருளறிந்து செயல்படும் திறன் பெற்று பிறவியில்லா பெருநிலை என்ற நிலையை நாம் அடைய முடியும். ஆக எப்படி நமது தாய் தந்தையர்கள் முதல் மனிதனானார்கள், அவர்கள் எண்ணத்தால் நம்மை மனிதனாக உருவாக்கினார்கள், அவர்கள் நமக்குள் குருவாக நின்று நல்வழி காட்டினார்கள். ஆக நமது அன்னை தந்தை உயிரை கடவுளாக மதித்து அவர்களது எண்ணங்களை தெய்வமாக மதித்து இந்த மனித வாழ்க்கையின் நல்ல ஒழுக்கங்களையும் சீரான செயல்களை செய்திக்கும் நிலையில் நம் அன்னை தந்தைகள் நல் ஒழுக்கத்தை பூட்டிய முதல் குருவும் நம் அன்னை தந்தைதான். அதன் வழிகளில் நாம் அன்னை தந்தையின் அவர்களுடைய அன்னை தந்தைகள் அவர்களது உடலை விட்டு பிறந்து சென்ற ஆன்மாக்களை நமது குருநாதர் காட்டிய அருள் வழியில் உடலை விட்டு பிறந்து சென்ற அந்த உயிரான்மாக்களை சப்தரிஷி மண்டலத்துடன் இணையச் செய்தோம் என்றால் அவர்கள் பெற்ற உணர்வின் தன்மை கொண்டு நாம் எளிதில் பெற்று நமது வாழ்க்கையில் வரும் தீமைகளை அகற்றி இந்த வாழ்க்கையில் நாம் மகிழ்ந்து வாழ முடியும். அதே போன்ற விண்ணுலக ஆற்றலை நாம் எளிதில் நாம் பெருக பெருக நம்முடைய நினைவு ஆற்றல்கள் அனைத்தும் விண்ணிலே செல்லும். நம் குருநாதர் காட்டிய அறுவழியில் இந்த வாழ்க்கையை வழிநடத்தினோம் என்றால் நாம் இந்த மனிதனின் நிலையை நாம் முழுமை அடைகின்றோம். இந்த மனித வாழ்க்கையில் நஞ்சினை வென்றிடும் உணர்வு உங்களிலே விளைந்து உங்களில் விளைந்த உணர்வுகள் பரவி கேட்டுணர்ந்தோர் உணர்வுகளும் பரவி நஞ்சினை வென்றிடும் உணர்வின் அணுக்கள் விளைந்திட வேண்டும் என்ற இந்த ஆசையில் தான் எமது குருநாதர் காட்டிய வழிகளில் தவம் என்றும் மகிழ்ச்சியின் ஆற்றலை தியானிக்கும் இந்த உணர்வுகளில் தியானம் என்றும் எமது குரு காட்டிய வழிகளை நீங்கள் அனைவரும் பெற முடியும். அந்த பெரும் சந்தர்ப்பத்தை உருவாக்கும் நிலைதான் இன்று குருவின் நினைவா நாள். அவர் பெற்ற சக்தி எனக்கு உபதேசித்த உணர்வுகள் அனைத்தும் இப்போ கோடியில் அதாவது 1000 ஒரு பங்கை தான் உங்களில் பதிவு செய்துள்ளேன். இந்த பதிந்த உணர்வின் தன்மை நீங்கள் நினைவு கொள்ளும் போது உங்கள் உடலில் அறியாது சேர்ந்த இருள் நீக்கி அதன் மறைந்த உணர்வின் பொறிகளை நீங்கள் அறிந்து இந்த வாழ்க்கையை தீமையற்ற உணர்வை வளர்த்து உங்களில் விளைந்த உணர்வுகள் இந்த புதியிலே பரவை செய்து
இந்த புவியின் நிலைகளை நாம் பரிசுத்தப்படுத்த முடியும், நம் உடலையும் பரிசுத்தப்படுத்த முடியும் என்ற உங்களுக்குள் குரு அருளின் துணைகள் நீங்கள் பெற வேண்டும் என்று இப்போது நாம் தியானிக்கப் போகின்றோம். ஏனென்றால் குரு காட்டிய உணர்வுகள் உங்களுடைய பதிவு செய்து இந்த நினைவாற்றின் வலு துணை கொண்டு இன்று சப்தரிஷி மண்டலங்களின் சக்தி நாம் பெற்று அதன் துணை கொண்டு அனைவரும் பெறச் செய்வோம், நாமும் பெறுவோம் என்று இப்போது நாம் தியானிக்கப் போகின்றோம். என்றால் அடுத்தடுத்து நிறைய சொன்னாலும் நாம சாப்பாடு கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுன்னா அஜீரணமாகிவிடும். இப்போ அந்த உணர்வின் தன்மை அதிகமாகிவிட்டால் திகட்டல் ஆகிவிடும். ஆகவே அருஞான உணர்வினை மகிழ்ந்து மகிழ்ச்சியுடன் பெறும் தகுதி ஏற்படுத்தது. காட்டுப்பகுதியில் அழைத்து சென்று தாவர இனங்கள் எவ்வாறு விளைகின்றது, இந்த உயிரணுக்கள் எவ்வாறு விளைகின்றது, இந்த கோள்கள் எவ்வாறு தனக்குள் மற்ற சத்துக்களை கவர்ந்து அது வளர்கின்றது என்ற நிலையை சாப்பாடு கூட இல்லாதபடி காட்டில் அமர்த்தி இது அறியும்படி செய்தார். விஞ்ஞானிகளோ பல நிறைகள் கொண்டு செய்து யந்திரத்தின் துணை கொண்டு கண்டுகொண்டே இருக்கின்றார்கள், இன்று முழுமையும் காணவில்லை. அன்று மெய்ஞானிகள் தனக்குள் வளர்த்துக் கொண்ட உணர்வின் ஆற்றலின் துணை கொண்டு நம் குருநாதரும் அதை அறிந்து அதை நாம் அறியும் நிலைக்கு குருநாதர் எமக்குள் அது பதிவு செய்கின்றார். அந்த பதிந்த உணர்வின் நினைகொண்டு விண்ணை நோக்கும் போதுதான் விண்ணிலே நடக்கும் அதிசயங்களை உணரும்படி செய்கின்றார். சில நேரங்களில் காட்சியாகும் பெறும்படி செய்கின்றார். இன்று உங்களுக்குள் தெளிவான நிலைகள் உபதேசித்து வந்தாலும் இது ஏற்றுக்கொண்ட சீடர்கள் அந்த ஒருங்கிணைந்த உணர்வின் தன்னை இணைத்து இந்த நிலைகள் கொண்டால் நிலை கொண்டதாக மாறும். இன்றைய நிலையில் நம் குருநாதர் காட்டிய நிலைகள் கொண்டு அவர் உருவாக்கிய உணர்வின் தன்மை கொண்டு அவரவர்கள் சுயநலங்களுக்கு கொண்டு வரப்படும் போது இன்று குருவை பற்றி பார்க்கும்போது குருவின் பெயரை சொல்லி தவறுகள் செய்து கொண்டிருப்போர் பலர். தான் தவறு செய்வதை படைக்க வேண்டும் என்று தவறால் எப்படி ஆனாலும் தான் வாழ வேண்டும் என்ற உணர்வு கொண்டவர்கள் தவறு செய்வோருடைய இணை சேரும். தான் தவறு செய்து எப்படி வாழ வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று நிலை வரப்படும் போது அதே குருவின் நாமத்தை சொல்லப்படும் போது தவறு செய்தே தான் வாழ வேண்டும் என்றும் போது தவறு செய்தே தான் வாழ வேண்டும் என்ற எண்ணங்கள் ஒன்று சேரும். அதை போற்றும் நிலைகளே வரும். இதை இணை சேரும் நிலைகள் இது. குரு வழியில் நாம் செல்வோம் என்றால் தீமைகளை பிழந்திடும் நிலையும் தீமைகளை அடக்கி ஒளியின் அறிவாக நாம் வாழ்வதும் ஆக ஒளியின் சிகரமாக உயிருடன் ஒன்றி வாழ்ந்திடும் நிலையும் என்று நிலை கொண்ட நிலையில் பெற முடியும். ஓர் விஷயத்தின் தாக்குதல் ஏற்படும் போதுதான் வெப்பத்தின் தன்மை ஆகி வெப்பத்தின் தன்மை வரும்போதுதான் மற்ற உணர்வுகள் சேர்த்து அது படைக்கும் சக்தியாக மாறுகின்றது. ஆகவே விஷத்தின் தன்மை கொண்டாலும் விஷ உலகை இன்று மனிதனில் இருந்து இயக்க நிலைகள் பெற்றாலும் அருள் ஞானி உணர்வின் தன்மை கொண்டு இதை அடக்கி மனிதனின் உணர்வலைகளை தெளிந்ததாக மாற்ற முடியும். நம் குரு வழியில் குரு காட்சிய அறநெறிகளை நாம் கடைபிடிக்கும் போதுதான் தக்க நேரத்தில் அவர் உபதேசித்த உணர்வுகள் நம்மை காற்றும் அந்த உணர்வின் வலுகள் நீங்களும் அதை பெற முடியும். ஏனென்றால் அந்த குரு வழியில் நாம் செல்லப்படும் போது நமக்குள் தீமையை அடக்கி விடுவதும் நம் சொல்லை கேட்பு உணர்வுகள் தீமைகள் இயக்கினாலும் அது அடைக்கிடும் நிலைகள் வர வேண்டும். அதே சமயத்தில் நாம் வெளிப்படும் உணர்வின் தன்மையை சூரியன் காந்த சக்தி இது கவர்ந்திருந்தாலும் இந்த உணர்வின் அலைகளை அதை தீமையற்றதாக மாற்றும் நிலைகள் மோதுண்டு 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 ஒவ்வொன்றையும் அடைக்கிடும் உணர்வுகளாக இந்த காற்று மண்டலம் இந்த பிரபஞ்சமும் மாற்றிடும் நிலையாக வர வேண்டும். ஏனென்றால் இத்தகைய நிலைகள் நமக்குள் வரும்போது ஒவ்வொன்றும் அந்த ஞானி உணர்வுகள் மலரப்பட போகும்போது இது ஒவ்வொன்றும் அதர்வன இதை அடக்கி சாம இசையின் தன்மைகள் மாற்றப்பட்டு ஆக ஒளியின் தன்மை கொண்டு மின்னி உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரீரமாக நிலை கொள்ளும். இது தெளிந்து கொள்ளுங்கள். இந்த உடல் நமக்கு சதமல்ல. ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு ரூபத்திலும் குருநாதர் காட்டிய அறுவடையில் அவர் பதிவைத்த உணர்வின் ஏற்றை நினைவு கொள்ளும் போது என்னை உணர்த்தி உணர்வின் தன்மையை அவரே இந்த உடலை வழி நடத்துகின்றார்.
ஏனென்றால் எண்ணுள்ளந்தல்ல. அவர் பதிவு செய்த நாடாக்களை நான் எண்ணும் போது அந்த உணர்வை இயக்கப்பட்டு அதை பெறப்பட்டு நீங்கள் பெற வேண்டும் என்று அவர் செய்த உணர்வை தான் நான் செய்கின்றேன். அந்த உணர்வை தான் என்னை செய்விக்க வைக்கின்றது. ஆகவே குரு அருளை நாம் அனைவரும் பெறுவோம். குரு காட்சி வழியில் நாம் செல்வோம். இந்த மனித வாழ்க்கையில் அருள் ஞானின் உணர்வை பெறுவோம். மகிழ்ச்சி பெறும் நிலையை நாம் இந்த உடலுக்கு மகிழ்ச்சி பெறச் செய்வோம். நாம் பார்க்கும் அனைவருடைய உடலையும் மகிழச் செய்வோம். மகிழ்ச்சியின் அருளுடன் இந்த வாழ்க்கை ஒன்றிய வாழ்வோம். எங்கும் பேரானந்த நிலை பெற்ற பெரும் நிலையுடன் ஒன்றி வாழ்ந்திடும் நிலையை இதை உருவாக்கவும் அவருடன் ஒன்றி வாழும் நிலையை பெறுவோம் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கின்றேன். என்றால் இந்த 6வது குரு பூஜை உங்களுக்குள் பலன் மிக்கதாக அமைந்திடும். ஏனென்றால் அதற்கு முன்னாடி படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு வந்தேன். இதில் சில விளக்கங்களை கொடுத்திருக்கின்றேன். அவ்வப்போது பூர்ணமா சொல்லணும்னா காலமும் இல்லை, நேரமும் இல்லை. அவர் கொடுத்த பரிசீதை என்ன நடந்தது? இந்த மனித உடலுக்கு ஆயுள் பத்தாது. ஆக அவ்வளவு பெரிய அண்டத்தின் உணர்வை பதிவு செய்த இந்த நிலையை எல்லோரும் பெற வேண்டும் என்று அப்பப்போ அந்த துடுக்கை எடுத்து அந்த நினைவு கூட்டும் போது உணர்வு ஒளியாக்கி உணர்வின் தன்மை எண்ணமாக்கி அதனை நிலைகளை தான் செயல்படுகின்றேன். இந்த தான வழிகளில் இருக்கக்கூடிய அன்பர்கள் கணவன் மனைவிக்குள் எவ்வாறு ஒன்றுடன் ஒன்றிணைந்திட வேண்டும், அந்த குடும்பத்தில் எழுசூழ்ந்த நிலைகளை மாற்றிட வேண்டும் என்ற நிலைகள் நினைவு கொண்டார். இதே காலை துருவ தியானத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு, ஏனென்றால் இந்த நேரம்தான் அந்த துருவ மகிழ்ச்சியின் அலைகள் இங்கே படர்கின்றது. நாம் பதிவு செய்த எண்ணங்கள் கொண்டு இதை நுகர்ந்து மகிழ்ச்சியின் ஆற்றல் நாங்கள் பெற வேண்டும், எங்களுடன் முழுதும் பெற வேண்டும். கணவனும் மனைவியும் முதலில் ஒன்றி வாழ்ந்த நிலையில் ஒருவருக்கொருவர் இந்த உணர்வின் தன்மை வளர்த்திட வேண்டும். இருவரும் எண்ணத்தால் கொண்டு தன் குடும்பத்தில் வரும் இருவுகள் நீங்கும் உணர்வு உபாயங்கள் அங்கே வரும். அதனை துணை கொண்டு நாம் வாழ்வோம் என்றால் இன்று நஞ்சுகின்ற உணவு இந்த உலக நிலைகளிலிருந்து தன்னை மீட்டிடும் நிலைகள் வளரும் என்றால் இந்த உலகம் எங்கேயோ போய்கொண்டுள்ளது. மனிதனுடைய நிலைகள் உருமாற்றும் நிலைகளை இன்று காற்று மண்டல நச்சுத்தன்மையாக்கி எங்கெங்கோ அழைத்து செல்லுகின்றது. அதிலிருந்து அந்த அகத்தின் தன் உணர்வு கொண்டு தன்னுடன் அரவணைத்து இன்று விண்ணில் சப்தரிஷ மண்டலங்களாக தன் அரவணைப்பில் வைத்திருக்கும் அந்த அருண் ஞானியுடன் உணர்வுடன் ஒன்றி நாம் அதே நிலை கொண்ட நிலைகள் கொண்டு என்றும் பேரானந்த நிலைகள் பெறும் தகுதிகளுக்கு இன்று கணவனும் மனைவியும் இந்த நிலைகள் பெற வேண்டும். எந்த வீட்டில் பார்த்தாலும் இன்னைக்கு பெரும்புது பார்க்கிறோம். நாங்கள் சாமி போன்ற தியானத்தை பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல இந்த குடும்பத்தின் நிலைகள் கொண்டு இதை செயல்படுத்தல் வேண்டும். சில இடங்கள்ல பார்க்க போனோம்னா ஒண்ணுக்கு ஒண்ணு கீழிம்பாம் போலதான் சாமியை பார்க்கறாங்க, சாமியை கேட்கிறாங்க, ஆசீர்வாதம் கேட்கிறாங்க. கேட்டு பயன் என்ன இருக்கு? நாம் எதற்காக வந்தோமோ அதை பெற வேண்டும். எனக்கு கூட்டம் தேவையில்லை. அருஞானம் பெறும் அருஞானிகளுடைய நிலைகள் அமைப்புதான் எனக்கு தேவை. அந்த அருஞானத்தை வளர்ப்புவதுதான் தேவை. என்னை போட்டு திருப்போர் தேவையில்லை. ஆக உங்களை கூட்டிக் கொள்ளும் உறவின் ஞானங்கள் தேவை. ஆக என்னை போற்றி புகழ்வதில் பயனில்லை. அந்த போற்றுதல் எவ்வாறு இருக்க வேண்டும்? அந்த மகிழ்ச்சியின் அருஞானத்தை தனக்குள் கூட்டி அந்த உணர்வின் தன்மையை உலகம் போற்றும் உத்தமர்களாக நீங்கள் வர வேண்டும். அதுதான் என்னை போற்றுவதாகும். இல்லை என்றால் என்னை தூற்றுவதாக ஆகுமே தவிர, எமது குருநாதரை தூற்றுவதாக தான் ஆகுமே தவிர இதில் பயனில்லை. இது ஒவ்வொரு நொடியிலும் இந்த துருவ தியானத்தை அனைவரும் கடைபிடிக்க அந்தந்த குடும்பத்தில் முயற்சி எடுங்கள். குழந்தைகளும் அந்த நேரத்தில் 4-5 மணிக்கு வந்தா போறோம். நீங்க ரொம்ப நேரத்தில் வேண்டாம். 5-5:30 வந்தாலும் போறோம். காலையில் 6:30 மணிக்கு இந்த சூரியனை ஒளிக்கதிர் துருவ நட்சத்திர ஒளிகளை தாங்கி வருகின்றது. ஆகவே அது பெரும் பாக்கியமாக தான் உங்களில் பதிவாக்கி உள்ளது. நீங்க குளிக்க வேணுங்கிறல்ல, உங்க ஆன்மாவை குளிக்கிறீங்க. எது இப்ப உடலுக்கு குளிக்க இந்த நீரை போடுகின்றோம். இப்ப நமக்குள் ஆன்மாவை குளிக்க அருஞானி உணரை போடுகின்றோம். அதை வைத்து தான் தூய்மையாக்க வேண்டும். ஆகவே இதை
ஒவ்வொரு குடும்பத்திலும் தவறாது இது செய்து கொள்ளணும். நேரமில்லை என்று விட்டுவிடாதீர்கள், முடியவில்லை என்று விட்டுவிடாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் பெற வேண்டும் என்று அந்த மகிழ்ச்சியின் ஆற்றல் நாம் பெற வேண்டும் என்று எண்ணுகின்றேன். குருவுடைய உணர்வின் அலைகளை உங்களுக்குள் பதிவு செய்திருக்கின்றேன். நீங்கள் எளிதில் பெறுவதற்கு உங்களை நான் நினைக்கின்றேன். என்னை சந்திப்போருக்கெல்லாம் அந்த மகிழ்ச்சியின் உணர்வு பெற வேண்டும் என்று சதா தவம் இருக்கின்றேன். நீங்கள் வளர்ந்தால்தான் அந்த அலைகள் குவியும். ஏனென்றால் இந்த உணர்வின் சத்து குருவின் அருள் இங்கே படர்ந்துள்ளது. ஒரு நெல் செடியின் உணர்வின் சத்து இணைந்த பின் அது பரவி இருப்பதை ஒரு நெல்லை ஊண்டும் போது அந்த நெல் எந்த நிலையிலிருந்து அந்த செடியிலிருந்து விளைந்ததோ அந்த சத்தினை அது கவர்ந்து தன் இனத்தை பெருக்குகின்றது. இதே போல குரு பெற்ற அந்த உயர்ந்த சக்தி நமக்குள் அனைவரிலும் இது பெருகப்பட்டு இந்த உணர்வின் தன்மை உலகிலே பரப்பப்பட்டால்தான் இந்த தீமை கொண்ட உலகிலிருந்து மக்களை மீட்க முடியும். ஆகவே நாம் அவருடைய அருளை நமக்குள் வளர்த்து அனைவரும் பெற வேண்டும் என்று இந்த காலை தொழுவ தியானத்தை ஆரம்பிங்கள். ஏனென்றால் நஞ்சு கொண்ட உலகிலிருந்து மக்களை நம்மை மீட்டுவோம் என்ற உணர்வை நம்முள் வளர்க்க வேண்டும். அவர்களை பகமை கொண்டு பார்த்தார்கள், பகமை உள்ளவர் என்று எண்ணார்கள், தீமை கொண்ட உணர்வு உள்ளவர் என்று எண்ணார்கள். தீமை கொண்ட கரணக்கிழங்கும் நாம் வேக வைத்து அதனுடன் புளிப்பும் காரும் உப்பும் போட்டு சுவை கொண்டதாக மாற்றுகின்றோம். இதே போன்றுதான் எவரின் நிலைகளை கொண்டு தீமை என்ற நிலைகள் மாற்றி அவர்கள் தீமையற்றவர்களாக வாழ வேண்டும் என்று உங்கள் எண்ணத்தை உயர்த்திக் கொள்ளும். தீமையற்றவர்களாக வாழ்வதற்காக அந்த மகிழ்ச்சியின் அலுவலர்கள் அவர்கள் பெற வேண்டும் என்று தவம் இருங்கள். அதன் ஞானி உணர்வை உங்களுக்குள் வளர்த்துக் கொள்ளுங்கள். கணவனும் மனைவியும் ஒன்று சேரும். இதை மாமகரிஷி ஈஸ்வரபட்டாய குருதேவன் அருள் பெற்று நாமும் அவர் வழிகளில் பின்பற்றி நாம் பேரானந்த பெருநிலை நாமும் பெறுவோம். நாம் பெற வேண்டும் என்றால் நாம் பார்ப்போரெல்லாம் பேரானந்த பெருநிலை பெற வைக்க வேண்டும். அவர்கள் பேரானந்த பெருநிலையில் பெறும் உணர்வுகளை வருவதை நாம் நுகர வேண்டும். நமக்கு பேரானந்தத்தை நமக்குள் வளர்த்திட வேண்டும். நாம் ஒரு நெற்பயிரை நாம் எப்படி விளைவித்து அடுத்து நாம் உட்கொண்டு இதை யாராவது வாங்கி இதை சாப்பிடணும் நல்லா இருக்கும்னு நினைச்சு அந்த விளைய வைக்கிறீங்க, யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு விளைய வைக்கிறீங்க. இதே போல நாம் அந்த குரு அருளை நமக்குள் வளர்ப்போம். அந்த நம் ஈஸ்வரபட்டாய குருதேவர் நமக்கு எவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறார் என்று நீங்கள் அதை எண்ணுங்கள். ஆக குறைகளை அகற்றுங்கள், மெய்ப்பொருளை காணும் உணர்வை உயர்த்துங்கள். உலக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியின் உணர்வு பெற வேண்டும் என்று இயங்குங்கள். அறிவையை தவமாக்குங்கள். மகிழ்ச்சிகளில் அருசக்தி பெற ஏங்கி நீங்கள் தியானிங்கள். ஏனென்றால் தியானம் என்பது நமக்குள் முதலை வளர்த்துக் கொள்வது. அந்த உயர்ந்த சக்தி ஒரு பாத்திரத்தில் நாம் பல பொருளை எடுத்து சமைத்தால் அந்த போட்ட சமைத்த அந்த வாசனை தான் வரும். ஆக நாம் எல்லாத்தையும் நல்லா போட்டு சமைச்சிட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு பார்க்கலாமே தண்ணி இஷ்டத்துக்கு போட்டா எல்லாம் ருசியா தான் இருக்கும். உப்பு ஜாஸ்தி போய் சாப்பிட்டவங்கலாம் அசிங்கமா இருக்குவாங்கல்ல. இதே போல நாம் சமைக்கும் உணவின் சுவையே அதை சுவைப்போருடைய நிலையில் மனம் மகிழும். ஆக நமக்குள் அருஞானி உணர்வுகள் அந்த தியானத்தால் படைத்து அனைவரும் பெற வேண்டும் என்று அனைவருக்கும் கிடைக்க செய்யும். அதான் மகிழ்ச்சியின் அசக்தி நாம் பெற வேண்டும் என்று தியானிப்போம். அந்த மகிழ்ச்சியின் அசக்தி அனைவரும் பெற வேண்டும் என்று தவம் இருப்போம். கோயில்ல போய் இந்த தெய்வ குணத்தை பெற வேண்டும் என்று தியானிப்போம். இந்த கோயிலுக்கு வருவோரெல்லாம் இந்த தெய்வ குணங்கள் பெற வேண்டும் என்று தவம் இருக்க வேண்டும். ஆக அங்கே வைத்திருக்கக்கூடிய கனியை போன்று, மலரை போன்று, பாலை போன்று, பன்னீரை போன்று இவை எல்லாம் அந்த கனியை போன்ற சுவையான சொல்லும் செயலும் நான் பெற வேண்டும். மலரை போல மகிழ்ந்திடும் மனம் என் உடலிலே பெற வேண்டும். சந்தனத்தை போன்ற எனக்கு நறுமணங்கள் வளர வேண்டும் என்று நமக்குள் இது பெருக்குதல் வேண்டும். மகிழ்ச்சியின் அசக்தி மலரை போல மனமும் மகிழ்ந்திடும் நிலையும் எனக்குள் வளர வேண்டும் என்று இதை பெற்றுவிட்டு இந்த கோயிலுக்கு வருவோரெல்லாம் அதை அந்த நிலை பெற வேண்டும் என்று தவம் இருக்க வேண்டுமே தவிர நான் கோயிலுக்கு போய் இந்த தெய்வத்தை நான் தவம் இருந்து நான் பெறப்போறேன்னு தவம் இருப்பது இது தவம் அல்ல. ஆக இந்த உடலான கோயிலுக்குள் அருள் ஞானங்கள் அனைவருடைய அன்பையும் இங்கே பெருக்க வேண்டும். அனைவரும் அந்த மகிழ்ந்திட வேண்டும் என்று இங்கே கூட்டிட வேண்டும். இதுதான் கோயில். அதுதான் நம் உடலை கோயில். அதான் திருமல ஊன் உடம்பு ஆலயமடா அப்படின்னு சொல்லி பாடி